இந்த தீபாவளிக்கு உங்க ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு தரலையா? கவலைப்படாதீங்க, நான் தரேன். என்ன ஸ்வீட் செய்ய போறேன்னா ரவா லட்டு தான். அதான் ஈஸியும் கூட. முதல்ல தேவையான பொருள்லாம் கேபிஎன்ல போய் வாங்கிக்கிட்டேன். என்ன ஜிஎஸ்டி குறைஞ்சும் பொருள் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? ஓகே, இப்ப செஞ்சிடலாமா? முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் இல்ல டீ போடுற பாத்திரம் தான் இருக்கு. கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அதுல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பலூன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதுல தேவையான அளவு ரவா சேர்த்து நல்ல கோல்டன் கலர்ல, கோல்டு விற்கிற வேலையில அந்த பேர் கூட நம்ம சொல்ல முடியாது. தீபாவளிங்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், ஃபெஸ்டிவல் ஆஃப் நாய்ஸ். இல்ல சவுண்ட் வராத பட்டாசு அடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சமூக அக்கறையை கேட்டீங்கன்னா இல்ல, நான் பெட்டு வளர்க்குறேன். அதே சமயம் எனக்கும் கொஞ்சம் சவுண்ட்னா பயம். அப்புறம் சானிட்டரி ஒர்க்கர்ஸை பாதிக்காத மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் நீங்களே டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பேக் டு டிகோர். இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். பவுடர் பண்ண பிளண்டர்லாம் இல்ல, சோ அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டா சூடு போன அப்புறம் நல்லா உருட்டி, நம்ம உருட்டாத உருட்டா இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா சுவையான இல்ல ரவா லட்டு ரெடி. என்ன மாதிரி ஸ்வீட் செஞ்சு நீங்களும் தீபாவளி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சா பேக்கப்புக்கு கடையில ஸ்வீட் வாங்கி வச்சுக்கோங்க. டாடா.